பட் எல்லோருக்கும் வணக்கம். நான் உங்கள் மூர்த்தி. கீஸ்டோன் ஐஏஎஸ் அகாடமியில் பேசுகிறேன். கீஸ்டோன் ஐஏஎஸ் அகாடமிங்கிறது அண்ணா நகரில் இருக்குது, சென்னையில். இந்த வீடியோ எதுக்காக அப்படின்னா, எல்லா பெற்றோர்கள், அதாவது பள்ளிக்கு அனுப்புகிற எல்லா பெற்றோர்களுக்கும் கடினமாக காலையிலேருந்து மாலை வரைக்கும் நம்ம உழைக்கிறோம். உழைச்ச பிறகு நம்ம பிள்ளைங்களை ஒரு பெரிய கனவோடு நம்ம கொண்டு போய் அவங்களை பள்ளிக்கூடத்தில் விடுறோம். அவங்க ஒரு பெரிய சிவில் சர்வீஸ் எக்ஸாம் ஆஃபீஸராக வரணும், பெரிய சயின்டிஸ்டாக வரணும், அல்லது அந்தந்த துறையில், அது இசை சார்ந்ததாக இருந்தாலும் சரி, அல்லது எந்த துறையாக இருந்தாலும் சரி, ஒரு மிகப்பெரிய இடத்துக்கு அவங்க வரணும் அப்படிங்கிறது. அதற்கு காம்படிட்டிவ் எக்ஸாம், அதாவது போட்டித் தேர்வுகளுக்காக ப்ரிப்பேர் பண்ணுறாங்க. சில குழந்தைங்கள்லாம் போட்டித் தேர்வுனா நீட்டுக்காக பண்ணுவாங்க, ஜேடபிள்யூக்காக பண்ணுவாங்க, கியூட் எக்ஸாமுக்காக பண்ணுவாங்க, அல்லது ஐசிஆர் எக்ஸாம்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணுவாங்க, அல்ல பல்வேறு எக்ஸாமுக்காக காம்படிட்டிவ் இல்லைனா கிளாட் எக்ஸாம் பண்ணுவாங்க, இல்லை ஏஐஎல்ஐடி ஆல் இண்டியா லா என்ட்ரன்ஸ் டெஸ்ட் பண்ணுவாங்க. இப்படி பல்வேறு போட்டித் தேர்வு ப்ரிப்பேர் பண்ணுறதுக்காக அப்பா அம்மா இரவெல்லாம் உழைச்சி, பகல்லாம் சாயங்காலம் வரைக்கும் உழைச்சி இருக்கிற அந்த ஒரு நாளும் ஞாயிற்றுக்கிழமை பிள்ளைகளை நம்ம இன்னொரு இடத்துல கொண்டு போய் நம்ம அவங்கள டியூஷன் ஸ்கூலில் சேர்த்து எல்லாருமே உழைக்கிறது. எனக்கு தெரிஞ்சு இந்தியாவில் இவ்வளோ பெரிய தேசத்தில் வேலைக்கு போகிற எல்லா பெற்றோர்களும் சரி, அல்லது விவசாயம் பார்க்குற பெற்றோர்களும் சரி, அல்லது சொந்தமாக தொழில் நடத்திட்டு இருக்க பெற்றோர்களும் சரி, அல்லது ஒரு நிர்வாகத்தின், அதாவது ஒரு பெரிய கார்பரேட் கம்பெனியோ இல்லை ஒரு இண்டஸ்ட்ரியோ ஃபேக்ட்ரியோ வேலை பார்க்குற எல்லா பெற்றோருமே இவ்வளோ பெரிய தேசத்தில் எல்லாரும் கேட்குற ஒரே கேள்வி, ஒரே பதில், சார் நான் ஏன் உழைக்கிறேன்னா என் குழந்தைக்காக உழைக்கிறேன், நான் ஏன் கடுமையாக போராடுறேன்னா என் பிள்ளைக்காக போடுறேன், என் மகளுக்காக இருந்தாலும் சரி, மகனுக்காக இருந்தாலும் சரி. ஸோ யாருமே இந்தியாவில் நான் சந்தோஷமாக இருக்கிறேன், நான் மிகப்பெரிய ஆடைகள் ஆபரணங்கள்லாம் நான் போட்டுட்டு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கணும், நானும் என் மனைவி பல நாடுகள் சுத்த போகணும் அப்படின்லாம் யாருமே இருக்கு. எல்லாருடைய கனவு. ஏன்னா இது வளரும் தேசம்னு சொல்லிட்டு நம்ம இப்போ நம்ம வளர்ந்த தேசம் ஆகிடும். வளர்ற தேசத்துக்காக தான் நம்ம எல்லாருமே இப்படி கடுமையாக உழைச்சோம். இந்தியா பாருங்க, கடந்த ஒரு 20-40 ஆண்டுகளில் எல்லாருமே இந்தியாவில் உழைச்சாங்க. எல்லாருமே பிள்ளைங்களை படிக்க வைக்கிற எந்த இடத்துல நீங்கள் கேட்டாலும் 40 ஆண்டு காலமாக நம்ம செய்த ஒரே தியாகம் என்னன்னா, எல்லாரும் தன் உடலை வருத்திக்கிட்டு பிள்ளையை படிக்க வச்சாங்க. எல்லா பிள்ளைங்களும் படிக்க, ஒரு சிலர் படிக்காமல் போகிறதுனாலையோ, ஒரு சிலர் அடைய வேண்டிய இலக்கை அடையாமல் போகிறதுனாலையோ, அல்ல ஒரு சிலர் கண்ட கனவு மெய்ப்படாமல் போகிறதுனாலையோ நம்ம எங்கே கீழே விழுந்துடல. இது இயல்பாக நடக்கும். தோல்விங்கிறது ஓட்டப்பந்தயத்தில் இருக்கும், தோல்விங்கிறது எதில் வேணாலும் இருக்கும். அது தோல்வின்னு நம்ம சொல்ல முடியாது, அது அனுபவம் தான் சொல்ல முடியும். இட்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படி தான் நம்ம எடுத்துக்கணும். அப்போ எல்லாருடைய கனவுகளும் பார்த்தீங்கன்னா பிள்ளைங்களுக்கு 40 ஆண்டு காலம் வருத்தி நம்ம அவங்கள படிக்க வச்சிட்டோம். நல்லா படிச்சுட்டாங்க. அதனால தான் இன்னைக்கு உலக சந்தையில் உலக பாப்புலேஷன், வேர்ல்டு பாப்புலேஷன், மக்கள் தொகையில் இந்தியாவுடைய அறிவாளிகள், அறிவு ஜீவிகள் நம்ம இல்லாத துறைகள் கிடையாது. உலகத்துக்கே நம்ம பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஃபவுண்டேஷன், இந்த ஃபர்ஸ்ட் லேயரில் நம்ம இருக்கிறோம். அதனால தான் இன்னைக்கு நம்ம எல்லாரும் அவ்வளோ கஷ்டம். குறிப்பாக அதில் மாறுதட்டி சொல்லணும், தமிழகம் போன்ற மாநிலங்களெல்லாம் நம்மளோட உழைப்பெல்லாம், அதனால தான் நம்ம செகண்ட் டேக்ஸ் பேராக இருக்கோம். எந்த அளவுக்கு நம்ம நல்லா படிச்சிருந்தோம்னா இந்திய தேசத்துக்கு நம்ம ஒரு ஒழுக்கமான ஒரு டேக்ஸ் பேரை நம்ம இருப்போம்னு நினச்சிப்போம். அப்போது நம்ம லிட்ரஸி ரேட்டில் வளர்ந்துட்டோம். அப்போ எல்லாரும் உழைக்கிறதுடைய நோக்கம் நிறைவேறிட்டு படிக்க 40 ஆண்டு காலமாக தியாகம் பண்ணோம், படிச்சுட்டோம். இந்தியா உலக அளவில் இந்திய சந்தை பார்த்தீங்கன்னா அது தொழில்நுட்பங்களாக இருந்தாலும் சரி, நுண்ணறிவியலாக இருந்தாலும் சரி, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸாக இருந்தாலும் சரி, அல்லது கம்ப்யூட்டர் பேஸ்டாக இருந்தாலும் சரி, எந்த ஐடி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எதுவாக இருந்தாலும் நம்ம தான் நம்ம இருக்கோம் ஒன்ல. அப்போது இன்னைக்கு நமக்கு இன்றைய காலகட்டங்கள் என்னென்னா, படிக்கணும்னு நினச்சி படிச்சிட்டோம், அடைய வேண்டிய இடத்தை அடைஞ்சிட்டோம். இப்போ போட்டித் தேர்வுகள் நமக்கு முன்னாடி பெருசாக இருக்குது. அது என்ட்ரன்ஸ் எக்ஸாம், நீட்டு, ஜேடபிள்யூ கூட சொன்னாங்க. எல்லாரும் பேரண்ட்ஸும் பொதுவாக ஆனுவல் டேக்கு போவாங்க. குழந்தைங்களை கூட்டிகிட்டு தன்னுடைய பிள்ளைங்க பெரிய சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் மாதிரி, விஜய் மாதிரி, அஜித் மாதிரி நினச்சிட்டு அவங்க ட்ரெஸ் எல்லாம் போட்டுட்டு அதெல்லாம் கொண்டு போய் அந்த ஃபோட்டோலாம் எடுத்து அவங்களோட ஸ்கூலில் அந்த ஆனுவல் டே இதெல்லாம் எடுத்து ஒரு பெரிய ஒரு நினைவு பெட்டகமாக அதை கன்வெர்ட் பண்ணிட்டோம். இப்போல்லாம் ஏன் அப்படின்னா, இந்த பள்ளிக்கூடத்துக்கு வர்ற சீஃப் கெஸ்ட் யார் அவ்வளோ பெரிய சீஃப் கெஸ்ட் வருவாங்கன்னா அங்கெல்லாம் பார்ப்பாங்க பசங்க. ஒரு டிஎஸ்பி வருவார், அப்புறம் அவர் பார்த்தா டிஎஸ்பி பெரிய கம்பீரமாக ஜீப்பில் இறங்குவார், குழந்தைங்களாம் அதை பார்ப்பாங்க. அதுக்கப்புறம் ஒரு எஸ்பி வருவார், பார்த்தா டிஎஸ்பி எஸ்பி பெரிய வணக்கம் அடிப்பார். அப்புறம் எஸ்பி பார்த்தா புக்கோட நின்றுருப்பார், ஐஏஎஸ் வருவார். இல்லை அது கவர்மெண்ட் இவ்வளோ பெரிய ஒரு சிஸ்டம், எப்படி ஒரு இந்தியாவில் எப்படி ஒரு சிஸ்டம் இருக்குலாம் பார்ப்போம். பசங்க எல்லாம் அதை பார்ப்பாங்க, பேரண்ட்ஸ் அதை பார்ப்பாங்க. என் பிள்ளையும் அந்த மாதிரி தான் வரும்னு ஆசைப்படுவாங்க. அதுக்காக தான் நம்ம எல்லாம் உழைக்கணும்.
எல்லா பேரண்ட்ஸுமே ஒன்று அக்ரிகல்ச்சர் நிறையா இருக்கிறவங்க, அக்ரிகல்ச்சரில் விவசாயத்தில் பெரிய புரட்சி பண்ணுறவங்க, அது ஒரு ஸ்கில். அவங்க வந்து இந்தியாவுடைய கடவுள்கள், அவங்களாம் தேர் காட் ஆஃப் லேண்ட். யாரெல்லாம் நான் விவசாயத்தில் மிகப்பெரிய புரட்சி பண்ணணும், மிகப்பெரிய ப்ரொடக்ஷன் பண்ணணும், மிகப்பெரிய ஹோலிஸ்டிக்கான டெவலப்மெண்ட் பார்க்கணும், ஆர்கானிக்காக நான் பெரிய லெவலப்மெண்ட், தேர் காட்ஸ் ஆஃப் லேண்ட். அவங்களாம் இறைவனோட பிள்ளைகள். அவங்க நோக்கி எல்லாரும் உணவு கொடுத்து சந்தோஷப்படுத்தணும். அது அக்ரிகல்ச்சர். மெஷினரியில் ஐ எம் டாக்கிங் அபவுட் மெக்கானிக்கல் இன்ஜினியர்ஸ், எலக்ட்ரிக்கல் இன்ஜினியர்ஸ், எலக்ட்ரானிக் இன்ஜினியர்ஸ், இன்ஸ்ட்ருமெண்டேஷன் இன்ஜினியர்ஸ், ப்ரொடக்ஷன் இன்ஜினியர்ஸ். இவங்க இன்னொரு பக்கம் இந்த தேசத்தை கட்டமைக்கணும், இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை ஸ்ட்ராங் பண்ணணும். அவங்களுடைய லைஃப் வந்து பார்த்தீங்கன்னா மக்கள், நாட்டு மக்கள் ரொம்ப நல்லா இருக்கணும். கடுமையான, அதாவது மெஷினால் என்னெல்லாம் தயாரிக்க நம்ம முடியுமோ, இன்றைக்கி எப்படி ரொபோட்டிக் சேலஞ்சஸ் இருக்கோ எவ்வளோ பெட்டர் இருக்கணும், அதெல்லாம் பண்ணிட்டோம். இதுக்கும் அந்த பெற்றோர்கள் தான் காரணம். அதுக்கு அடுத்து வரும்பொழுது இந்தியாவை சரி செய்யணும். இந்தியா ஒரு சீர்மிகு நாடாக எப்பயுமே நம்ம வச்சுக்கணும். முதல் நாடாக நடந்து இருக்குது. இவ்வளோ பெரிய மக்கள் தொகை, எல்லா நாடுகளில் போர் இருக்குது, குட்டி நாடுகளில் போர் இருக்குது, பெரும் நாடுகளில் போர் இருக்குது. இந்தியா அப்படி கிடையாது. ஆப்ரேஷன் சிந்தூரியை கண்டு நம்ம எல்லாம் பெருமைப்படுறோம். உலகம் முழுசாக சிந்தூரியை பற்றி நம்ம அறிய செய்வோம், நம்ம எம்பிக்கெல்லாம் அனுப்பி. இதெல்லாம் ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த இந்தியா இவ்வளோ பெரிய மாநிலங்கள், இவ்வளோ பெரிய மொழிகள், வெவ்வேறு கலாச்சாரம், வெவ்வேறு லாங்குவேஜ், வெவ்வேறு கிளாசிக்கல் லாங்குவேஜ் இவ்வளோலாம் இருந்து கூட எல்லா பெற்றோர்களோட சிந்தனை ஒன்றே தான் இருக்குது, என் பிள்ளை நல்லா படிக்கும். இந்த நாட்டை வழிநடத்தக்கூடிய ஆற்றலில் அவங்களும் ஒரு பங்காக இருக்கும். அதனால தான் எல்லாருமே அது யூபிஎஸ்சி எக்ஸாமாக இருக்கட்டும், அவங்க இன்ஜினியரிங் சர்வீஸ் எக்ஸாமாக இருக்கட்டும், சிவில் சர்வீஸ் எக்ஸாமாக இருக்கட்டும், அல்லது எஸ்எஸ்சி ஸ்டாஃப் செலக்ஷன் கமிஷன் எக்ஸாமாக இருக்கட்டும், அல்லது ரயில்வே எக்ஸாமாக இருந்தாலும் சரி, பேங்கிங் எக்ஸாமாக இருந்தாலும் சரி, இந்தியா அரசாங்கத்துக்குள்ளே என் மகனோ மகளோ ஒரு பங்காக இருக்கணும். எல்லாரும் நினைப்பாங்க மாத சம்பளம் கரெக்டாக கொடுத்துருவாங்க போறீங்களா, அது கிடையாது. அதை விட அரசு சம்பளம் கொடுக்கறது குறைவான சம்பளம் தான். ஆனால் அதை விட 200 மடங்கு நம்ம வியாபாரத்தில் சம்பாதிக்க முடியும், பிஸ்னஸில் பண்ண முடியும். ஏன்னா பிஸ்னஸ் இல்லாமல், வியாபாரம் இல்லாமல் இந்த நாடு நகர்த்த முடியாது. தொழில் புரட்சி பண்ணாமல் இந்த நாடை நகர்த்த முடியாது. விவசாய புரட்சி பண்ணாமல் இந்த நாட்டை நகர்த்த முடியாது. இது வந்து ஒரு சிஸ்டம். இதை வந்து ஒரு சரி பண்ணி, சாலையாக இருந்தாலும் சரி, கிராமம் இருந்தாலும் சரி, நகரமாக இருந்தாலும் சரி, பெருநகரமாக இருந்தாலும் சரி, வெள்ளமாக இருந்தாலும் சரி, அல்லது அங்கே இருக்கிற ஜீவராசிகளாக இருந்தாலும் சரி, அனிமல் ஹஸ்பண்ட்ரியாக இருந்தாலும் சரி, அங்கே இருக்க வயதானோர், இளைஞர்கள், வேலையற்ற இளைஞர்கள், அதுக்கப்புறம் அங்கே இருக்கிற சிறுபான்மை மக்கள் எல்லாரையும் சரி பண்ணி, மலையில் இருக்கிற மக்கள், மழைக்கீழ இருக்கிற லைனில் இருக்கிற எல்லாரையும் வழி நடத்தக்கூடிய ஒரு சிஸ்டம் இந்த இந்தியாவில், இந்த பியூரோக்ராட்டிக் சிஸ்டமுக்கு தோல் கொடுக்குற ஒரு நல்ல படித்த இளைஞர்கள் வேணும். அந்த நல்ல படித்த இளைஞர்கள் தான் இந்த ஸ்கூல் சேர்த்தும் போது கனவோட சேர்த்துறோம் பாருங்க. அங்கே தான் அந்த தம்பி வந்து இயற்பியலை படிப்பான், வேதியியலை படிப்பான். அந்த இடத்துல அவர் வந்து கெமிஸ்ட்ரி, ஃபிசிக்ஸ், இங்கிலீஷ், மேக்ஸ், கணக்கு எல்லாத்தையும் படிப்பான். அது என்ன சொல்ல வரோம்னா, நீ படி. என்ட்ரன்ஸ் எக்ஸாமில் போட்டிக்காக படிக்கும் பொழுது நாளைக்கு காம்படிட்டிவ் எக்ஸாமில் நான் என்ன சொல்கிறேன், எல்லாரும் இதுக்காகவே வாங்க நான் சொல்லலை. ஆனால் யாரெல்லாம் இந்த கலெக்டர் மேலே கனவு வச்சுருக்கீங்களோ, யாரெல்லாம் இந்த எஸ்பி ஆகணும்னு கனவு வச்சுருக்கீங்களோ, யாரெல்லாம் ஒரு பெரிய போஸ்டல் சர்வீஸ் ஆஃபீஸர் ஆகணும் கனவு வச்சுருக்கீங்களோ, யாரெல்லாம் ஒரு மிகப்பெரிய பேங்க்குடைய இடி எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டராகவோ, மிகப்பெரிய பேங்க்கோட சேர்மனாகவும் நினைக்கிறீங்களோ, யாரெல்லாம் நான் வந்து செக்ரட்டரியல் சர்வீஸாக இருந்தாலும் சரி, மினிஸ்ட்ரியல் சர்வீஸ் உச்ச நிலைக்கு நான் அடையணும்னு நினைக்கிறவங்க எல்லாருமே படிக்கிற அதே ஸ்கூல் சிலபஸை கொஞ்சம் அண்டர்லைன் பண்ணி, கொஞ்சம் புரிஞ்சு, புத்தகத்தோட கொஞ்சம் வாழ ஆரம்பிச்சு, புத்தகத்தை நம்மளை விரும்பி, நம்ம புத்தகத்தை விரும்பி, அதோட சேர்ந்து தலையற மாதிரி படுக்கவும், அது நம்மளோட சேர்ந்து ட்ராவல் பண்ண படித்தோம்னா புக்கும் நம்ம ஃப்ரெண்ட் ஆகிடுவோம். அப்பா சந்தோஷமாக இருப்பார். அப்பா 100 ரூபா உழைக்கிறவர் 120 ரூபா சேர்த்து வைப்பார். ஒரு நாளைக்கு 2000 ரூபா உழைக்கிறாருன்னா அவர் 2500 ரூபாய் உழைக்கலாம். ஏன் சார் அப்படி உழைக்கலாம்? அந்த 500 ரூபா புத்தகம் வாங்கி கொடுக்கணும். ஏன்னா நம்ம பெரிய அறிவு ஜீவியை அந்த மக்களை வழிநடத்துறதுக்கு நமக்கு நிறைய புத்தக அறிவுகள் தேவை, நிறைய நூலகங்கள் தேவை. வீட்டுக்கு ஒரு நூலகம் இருக்கும். எவ்ரி சைல்டு, எல்லா குழந்தைங்களும் வீட்டுக்கு நூலகம். தான் படித்த 6ஆம் வகுப்புலேருந்து 12ஆம் வகுப்பு இருந்தாலும் சரி, அது டிகிரி படிக்கிற குழந்தைங்களாக இருந்தாலும் சரி, எல்லாரும் தன் புத்தகத்தை வீட்டில் ஒரு நூலகம் இருக்கணும். நூலகம் நம்மளை சும்மா விடாது. இப்படி போவோம், நடந்து போவோம், வருவோம், அந்த நூலகத்தை எடுத்து படிக்க ஆரம்பிப்போம். நமக்கு அடுத்த வீட்டில் ஒரு தலைமுறையும் அந்த புத்தகத்தை எடுத்து படிக்க ஆரம்பிப்போம். அப்போ ஒரு வீட்டுக்கு ஒரு நூலகம் வந்து மிகப்பெரிய ஒரு தூண் நம்ம ப்ரிப்பரேஷன். அப்போ இந்த காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு வரும்பொழுது நீங்கள் படித்த ஸ்கூலில் இருந்து எல்லாம் படிக்கிறீங்க பாருங்க, அண்டர்லைன் பண்ணி படிக்கிறோம் பாருங்க, அதுதான் இந்த போட்டிக்கு இருக்கும். அந்த யூபிஎஸ்சி, டிஎன்பிஎஸ்சி, எஸ்எஸ்சி, பேங்கிங் ஏதோ இருந்தாங்க. அப்போ நீங்கள்லாம் இந்தியாவில் வந்து இந்த இந்தியாவில் ஒரு பங்காக இருந்து, ஒரு அங்கமாக இருந்து, இவ்வளோ பெரிய தேசத்தை வழி நடத்துறதுக்கு நீங்கள் இங்கே இருக்கிற எத்தனையோ இருக்கிற ஒவ்வொரு இளைஞர்கள் எல்லாம் வழி நடத்தக்கூடிய இடத்துக்கு நீங்கள் வந்தால் தான் இந்த தேசம் ரொம்ப நல்லா இருக்கும். அப்போது ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் படிக்கணும். 8வது படிக்கும் போதே சரி, மாணவர்கள் 8ஆம் வகுப்பு படிக்கிற மாணவர் 8ஆம் 9, 10, 11 படிக்கும் பொழுதுமே பெற்றோர்கள் பிள்ளைகளிடத்தில் கனவை விதையுங்கள்.
ஐஏஎஸ் ஆக தம்பி, ஐபிஎஸ் ஆக தம்பி, அது என்னவோ கஷ்டமான படிப்புங்கிறாங்க, என் பிள்ளையால் முடியும், என் பிள்ளைய நான் வளர்த்தன விதம் அப்படி, என் பிள்ளை படிக்கிற விதம் அப்படி, இதை நோக்கி நீ படித்த உன்னால் ஆக முடியும். இதெல்லாம் பெரிய காம்படிட்டிவ் எக்ஸாம்ன்றாங்க. அதெல்லாம் காம்படிஷன் எதில் இல்லாமல் ஓட்டப்பந்தயத்தில் இருக்குது, பேருந்துலையும் இருக்குது, எல்லாத்துலையும் இருக்குது, விவசாயத்தில் இருக்குது, எல்லா இடத்துல இருக்குது. ஒவ்வொரு துறையிலையும் போட்டி இருக்குது. போட்டி இல்லாத ஒரு வாழ்க்கை இல்லை. அப்படின்னா சில பேர் 100 ஆண்டுகளில் மறைகிறாரு, சில 120 ஆண்டு வர்றாரு, சில 60 வயதில் மறைகிறாரு, சில 70 கூட. நம்மளுடைய மறைவில் கூட போட்டி இருக்குது. ஆனால் அந்த வெல் ப்ரிப்பரேஷன் இஸ் த மோஸ்ட் ஸ்ட்ராட்டஜி இன் த லைஃப், ஹவு டு லீவ் அ லாங் லைஃப். நம்மளுடைய வாழ்க்கையில் நம்ம படிக்கிற விதங்கள் புரிஞ்சு படித்தா போதும், புரிஞ்சு வாழ்ந்தா போதும். தாத்தா பாட்டி கூட ஜாலியாக இருங்க, கல்ச்சரை கற்றுக்கோங்க, உங்கள் மாநில கல்ச்சரை கற்றுக்கோங்க, மொழி கல்ச்சரை கற்றுக்கோங்க, ஊர் கல்ச்சரை கற்றுக்கோங்க, விவசாயத்தை பற்றி தெரிஞ்சுக்கோங்க. இருக்கிற எல்லாம் மைனிங் இருக்குது, ஊரை சுற்றி இருக்கிற பாறைகள், ஏரிகள், குளங்கள், நதிகள், இதெல்லாம் பற்றி தெரியறதெல்லாம் எக்ஸாம்பிள். இதெல்லாம் ஒரு 80 விழுக்காடு. இந்த புத்தகத்தில் படிக்கிற 80 விழுக்காடு, 8ஆம் வகுப்பு 12ஆம் படிக்கிற மொத்தமாக 80 விழுக்காடு. இன்னும் ஒரு 20 விழுக்காடு எதுனா தினசரி நியூஸ் பேப்பர் படிங்க, ஆங்கிலத்தில் இந்த ஹிந்து படிங்க, தமிழில் இதெல்லாம் அந்த மாநில சார்ந்த நலன் சார்ந்து மாநிலத்தின் திட்டங்கள், அந்த மாநில முதலமைச்சர் அறிவிப்புகள், மாநிலத்தில் நடைபெறுகிற எல்லா முன்னேற்பாடுகள் பற்றி படித்தாலே அது ஒரு 20 விழுக்காடும். தேசத்தின் அளவுக்கு இந்த இந்து பப்ளிக், இந்தியன் எக்ஸ்பிரஸ், இந்துஸ்தான் டைம்ஸ் கொடுக்குற ஒரு எல்லா செய்திகளும் சேர்ந்து அதோடு சேர்ந்து சிலலாம் நாங்கள் வந்து மாநிலத்தில் நடக்கிற ஸ்கீம்லாம் மத்திய அரசு சில புத்தகங்களில் குருஷேத்ரா யோஜனா புத்தகங்கள்லாம் இதெல்லாம் படித்தாலே நம்ம ஐஏஎஸ் ஆகிடும். அது ஏசா நீங்கள் ஐஏஎஸ் ஆகணும், ஐஏஎஸ் அகாடமி நடத்தினா சொல்லுங்க, அப்படிலாம் கிடையாது. நீ ஐஏஎஸ் படிக்க போனாலே சரி, நீ மிகப்பெரிய அறிவாளி. ஏன்னா உலக சந்தையில் இருக்க மொத்த சிலபஸையும் படிக்கிறீங்க. நான் தான் சொல்கிறேன், உலகத்திலேயே ஒரு கஷ்டமான ஒரு எக்ஸாம் இதுதான். அதை சின்ன வயசில் படிக்கிறது ரொம்ப சுலபமான எக்ஸாம். திடீர்னு ஒன்றுமே தெரியாமல் எல்லாம் படின்னு ஏதோ ஒரே நேரத்தில் எல்லாம் ஒரு வீடு நிறைய பலகாரங்கள்லாம் வச்சு எல்லாத்தையும் சாப்பிடுன்னு சொன்னால், ஐயோ இந்த பலகாரத்தை சாப்பிட்ற, அந்த பலகாரத்தை சாப்பிட்றன்னு சொல்லிட்டு கடைசியில் சாப்பிட முடியாமல் போயிடும். அப்படி தோல்வின்னு சொல்லுவாங்க. வேறு அப்படி கிடையாது. சிறு வயதுலேருந்தே ப்ராக்டிஸ் பண்ணுங்க, சிறு வயதுலேருந்தே அதை படிக்க செய்யுங்க. சிறு வயதுலேருந்தே ஃபிசிக்ஸை படிங்க, சிறு வயதுலேயே கெமிஸ்ட்ரி படிங்க, சிறு வயதுலேருந்தே பாட்னியை படிங்க, ஜுவாலஜியை படிங்க, சிறு வயது என்வாயர்மெண்ட்டை படிங்க. சின்ன வயதுலேருந்தே பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இந்தியாவோட ஆர்ட்டை படிங்க, இந்தியாவோட ஹிஸ்ட்ரியை படிங்க, இந்தியாவோட ஜியாகிரஃபியை படிங்க, வேர்ல்டில் இருக்கிற ஹிஸ்ட்ரியை படிங்க, உலக நாடுகளில் இருக்கிற ஜியாகிரஃபி படிங்க, இந்த தேசத்தோட பாதுகாப்பை படிங்க, அதோட இந்த தேசத்தோட மற்றொரு தேசத்தோடு இருக்க நம்முடைய நட்புறவை பற்றி, இன்டர்நேஷனல் ரிலேஷன்ஷிப்பை பற்றி படிங்க. இப்படி எல்லாம் நம்ம வந்து இந்த நியூஸ் பேப்பரில் செய்தித்தாளை படிக்கிறதும் புத்தகத்தில் படிக்கிறது எல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஐஏஎஸ் ப்ரிப்பரேஷன் மட்டும். ஒரு கார்பரேட் கம்பெனிக்குள்ளே போகும்போது நீங்கள் ஒரு மிகப்பெரிய கார்பரேட் லீடராக இருப்பீங்க. அந்த கம்பெனியில் உங்களுக்கான ஒரு பொசிஷன் இருக்கும், ஒரு மிகப்பெரிய பிளேஸ்மெண்ட்டாக இருப்பீங்க, ஒரு மிகப்பெரிய டைனமிக் லீடராக வரீங்க. இந்த லீடர்ஷிப் குவாலிட்டிஸ் உங்கள்கிட்ட இருக்கு. இதெல்லாம் எங்கேருந்து வரணும்? உங்கள் நாடை பற்றி, உங்கள் மாநிலத்தை பற்றி, உங்கள் மொழியை பற்றி, உங்கள் கலாச்சாரத்தை படித்த பின்னாடி உங்களை விட பெரிய மகன் யார் இருப்பாங்க, உங்களை விட ஒரு பெரிய மகள் யார் இருப்பாங்க, அதுவே ஒரு பெரிய மகானுக்கு இணைய ஒப்பிட்டு கூட பேசுகிறேன். அதனால் ஸ்கூல் படிக்கும்போது புரிஞ்சு படிங்க, ஒரு எழுச்சிக்காக படிங்க. யூ ஹாவ் நீட். நீங்கள் எல்லாம் இந்தியாவுக்கு தேவை, நீங்களாம் இந்தியாவோட மிகப்பெரிய தலைவர்களாக வரணும். அதனால தான் இந்த மாதிரி போட்டி பெரும் சவாலாக இருக்கிற போட்டிங்கிறாங்க. அப்படிலாம் கிடையாது. நல்லா ஸ்கூல் சிலபஸ் படிச்சிங்கன்னா இந்த எக்ஸாம் வந்து ரொம்ப ஈஸியாக அடிச்சுட்டு போயிடலாம். வருஷத்துக்கு 1500 கோடி ரூபா செலவு பண்ணுறாங்க காம்படிட்டிவ் எக்ஸாம். மத்திய அரசு செலவு பண்ணுறது. இப்படி ஒரு வாழ்க்கை தெரியுமா? ராஜா ஒரு வாழ்க்கை. மாவட்ட ஆட்சியர் உங்களை கேட்டு தான் மாவட்ட அத்தனை ஒன்றும் இல்லாமல் நடக்கும். மாவட்டத்தில் இருக்க அத்தனை நலனும் உங்களை கேட்டு தான் நடக்கும். மாவட்ட ஆட்சியராகதான் கிடையாது. அரசு துறையில் ஏதாவது ஒரு பங்கில் இருந்து அரசுக்கு தொண்டாற்றுங்கள், அரசை கொண்டாடுங்கள், அரசு நம்பி இருக்கிற மக்களை மகிழ்விங்கள், அதற்கு போட்டித்திற்கு வாருங்கள். அப்படிங்கிறத நான் அந்த ஸ்கூல் சிலபஸ் வந்து 8ஆம் வகுப்பு படிக்கும்போது எல்லா அப்பா அம்மாவும் பிள்ளைங்களை ஒரு மிகப்பெரிய எதிர்காலத்தை சொல்லி அதை ஒரு கனவோட அவங்க நிழலோட வாழ கற்றுக் கொடுங்க. நல்லா படிக்க வைங்க. அது சிபிஎஸ்சியாக இருக்கட்டும், மெட்ரிக், ஐசிஎஸ்சியாக இருக்கட்டும், ஸ்டேட் போர்டு எதுவாக இருந்தாலும் சரி, எல்லா சப்ஜெக்ட்டுமே காம்படிஷன் தேவை. இது படித்தா ஆகிடுவாங்க, அது படித்தா ஆகிடுவாங்க, இது படித்தா அப்படி எல்லாம் எதுவுமே கிடையாது. ஃபிசிக்ஸ் தான், கெமிஸ்ட்ரி தான், பயாலஜி தான். அதை யாராலும் மாற்ற முடியாது. யாராலும் சொல்லிக் கொடுக்குற விதங்கள் மாறலாம், அதில் எழுதியிருக்க புத்தகங்கள் மாறலாம், ஆனால் பேசிக்காக இருக்கிற ஸ்டாட்டிக்காக இருக்கிற எதுவுமே மாறாது. ஆல் சிலபஸ் ஆர் சேம். ஸோ டியர் ஃப்ரெண்ட்ஸ், அன்பான நண்பர்கள் எல்லாருமே தன் பிள்ளைங்களை ரொம்ப நல்லா படிக்க வைங்க. நம்ம பிள்ளைங்க வந்து ரொம்ப அழகாக ஜெயிக்க முடியும். தமிழ் பிள்ளைங்கள் சாதாரண கிடையாது. உலக சந்தையில் சரி, அது தொழில்நுட்பத்தில் சரி, எல்லா இடத்துல உலக சந்தையில் தமிழ் மாணவர்கள் தான். நம்ம தான் பெரிய சாதனை. ஸோ என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். எல்லாரும் சிவில் சர்வீஸ் எக்ஸாம் படிங்க. பள்ளிக்கூடத்திலிருந்தே ஐஏஎஸ் படிக்கணும் அப்படின்றது
உங்கள் ஆசையாக இருந்தால் பள்ளிக்கூடத்தில் படிக்கும் பொழுதே எங்களுக்கு ஐஏஎஸ் பற்றி தெரிஞ்சுக்கணும், ஐபிஎஸ் பற்றி தெரிஞ்சுக்கணும், மற்ற இதர அரசு தேர்வுகளை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நினச்சா நீங்கள் எங்களோட கீஸ்டோன் ஐஏஎஸ் அகாடமி தொடர்பு பண்ணுங்கள். என்னோட பேசுங்க. என்னோட பேர் மூர்த்தி. என்னோட பேசுங்க. நான் நிறைய இன்னும் வீடியோஸ் உங்களுக்கு வந்து பாட வாரியாக அதாவது ஒவ்வொரு சப்ஜெக்ட் வாரியாக எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும், அதுக்காக எந்த மாதிரி மைண்ட் நம்ம அப்ளை பண்ணணும், மைண்ட் செட் எப்படி இருக்கணும், அந்த மைண்ட் செட் இருந்தால் ஸ்கில் செட் எப்படி அப்ளை பண்ணணும். ஏன்னா ஸ்கில்ஸ் ரொம்ப முக்கியம். இப்போ எனக்கு ஒன்று இருக்கும், என்னை விட எனக்கும் ஒரு ஒரு டெய்லருக்கும் ஒரு வித்தியாசம் பார்த்தீங்கன்னா, டெய்லர் எனக்கு நான் படித்தேன், ஆனால் எனக்கு என்ன மேன்மைப்படுத்தக்கூடிய ஸ்கில் யாருக்குன்னா அந்த டெய்லர் இருக்கு. எனக்கு ஒரு பிளேசரோ ஷர்ட்டோ என்னை மேன்மைப்படுத்தணும், என்னை மேலோங்கிக்கணும், அந்த ஸ்கில் இருக்கு. அப்போ அதனால் ஸ்கில் செட் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். அப்படி இருக்கிற இந்த காலங்களில் எல்லாரையும் படிக்க வைங்க, தொலைநோக்கு பார்வையோடு படிக்க வைங்க. உங்களுக்கு தேவையான எந்த விதமான சந்தேகங்களையும் கீஸ்டோன் ஐஏஎஸ் நிறைவேற்றிக் கொள்கிறோம். வாழ்த்துக்கள். தேங்க்யூ ஸோ மச். நன்றி.